வணக்கம். இன்றைக்கி சமச்சீர் கல்வி 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 5 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதில் எக்ஸசைஸ் 5.4ஓட கண்டினியூஷன், தட் இஸ் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ். 4th கொஸ்டின். த ப்ரெடிக்ஷன் ஆஃப் வெதர் இன் த மந்த் ஆஃப் செப்டம்பர் இஸ் கிவன் பிலோ. டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க, செப்டம்பர் மந்தில் ஒவ்வொரு டேஸோட வெதர் எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் செக் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத ஸ்டடி பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதிலேருந்து கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். இதில் ஒவ்வொரு சிம்பிளும் எதை டினோட் பண்ணுதுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேயா? திஸ் சிம்பிள் டினோட்ஸ் சன்னி. வெதர் எப்படி இருக்குமா, இது எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அன்னைக்கெலாம் சன்னியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்லி க்ளவுடி. பார்ட்லி க்ளவுடிங்கும்போது க்ளவுடும் இருக்குது, சன்னும் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. க்ளவுடி, நெக்ஸ்ட்டு ரெய்னி, இப்படி 4 வெதர் டைப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மேக் எ ஃப்ரீக்வன்சி டேபிள் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் வெதர் பை ரீடிங் த கேலண்டர். ஓகே, இந்த கேலண்டரை ரீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நமக்கு ஃப்ரீக்வன்சி டேபிள், தட் இஸ் டேலிமார்க் டேபிளை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இப்போ டேலிமார்க் டேபிள் வந்து ட்ரா பண்ணால் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், 3 காலம்ஸ் கொடுக்குறோம். ஓகேயா? ஃபஸ்ட் காலமில் என்ன எழுதணும், இங்கே டைப்ஸ் ஆஃப் வெதர் எதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, சன்னி, பார்ட்லி க்ளவுடி, க்ளவுடி அண்ட் ரெய்னி. ஓகேயா? நெக்ஸ்ட் காலத்தில் டேலி மார்க்ஸுங்கும்போது சன்னி வந்து எத்தனை டேஸில் வந்து சன்னியாக இருக்கும் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும், அதுக்கு டேலி மார்க்ஸ் போடணும். தேர்ட் காலம் ஃப்ரீக்வன்சி, அப்போ இந்த நம்பர் ஆஃப் டேஸை எழுதுகிறோம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுக்காக கவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல சன்னிங்கிறது என்னது, இந்த சிம்பிள் இருக்கக்கூடியது. ஓகே, அதை கவுண்ட் பண்ணுறோம். தட் இஸ் இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, சன்னி வந்து 10 டேஸ் சன்னியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்ட்லி க்ளவுடிங்கிறது என்ன சிம்பிள் பார்த்துக்கோங்க, என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதை இங்கே கவுண்ட் பண்ணுறோம். பார்ட்லி க்ளவுடிங்கும்போது இதோ இருக்குது. இது ஃபஸ்ட் ஒன் ஓகே, 1 this 2 3 4 5 6 so partly cloudy 6. நெக்ஸ்ட் க்ளவுடி வந்து என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க, க்ளவுட்ஸ் மட்டும்தான். ஸோ 1 2 3 4 5 6 7 8. க்ளவுடி வந்து 8. நெக்ஸ்ட்டு ரெய்னிங்கிறது மழை தூறல் இருக்கிற மாதிரி இருக்குது. திஸ் ஒன் 3 தான் ரெய்னிக்குள்ளது, கவனமாக பார்த்து போடுங்க. திஸ் இஸ் 1. நெக்ஸ்ட்டு 2 3 4 5 6. ஸோ ரெய்னி இஸ் 6. ஓகே, ஸோ எத்தனை நாள் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது, சன்னியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 டேஸ். நெக்ஸ்ட்டு பார்ட்லி க்ளவுடியாக இருக்கிறது 6 டேஸ், க்ளவுடியாக இருக்கிறது 8 டேஸ் அண்ட் ரெய்னியாக இருக்கிறது 6 டேஸ். இதிலேருந்து ஸ்டடி பண்ணி, இந்த டேபிளை ஸ்டடி பண்ணி இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேயா? இதுக்கு இனி ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி டேபிள் ட்ரா பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி டேபிளுக்கு 3 காலம்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். First column types of weather, second column tally marks, third column frequency, last a total. First you write
types of weather. First column types of weather, second column tally marks, third column frequency. Okay ma. Next types of weather என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, 4 types கொடுத்திருந்தாங்க, அதை எழுதிப்போம். First one is sunny, second partly cloudy, third one cloudy, and fourth one rainy. Okay, here total tally marks போட போகிறோம். நம்ம ஏற்கனவே இதில் பார்த்துருக்கோம் எத்தனை நாள் சன்னியாக இருக்குது, 10 days. ஓகேம்மா. ஸோ tally marks போடும்போது 10 vertical lines எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். 10. ஓகே. ஸோ 1 2 3 4 5க்கு ஒரு கிராஸ் லைன். நெக்ஸ்ட் 6 7 8 9 10க்கு ஒரு கிராஸ் லைன். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ட்லி க்ளவுடி எத்தனை டேஸ் இருந்துச்சு, 6 days. ஸோ 1 2 3 4 5 ஹியர் 1 6. நெக்ஸ்ட்டு க்ளவுடி வந்து எத்தனை நாள் இருந்துச்சு, 8 days இருக்கும்னு. இது ஏற்கனவே அது ப்ரெடிக்ஷனுங்கிறது கணிச்சு சொல்கிறது. ஓகேயா. ஸோ 8 days க்ளவுடியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட்டு ரெய்னி எத்தனை நாள் மழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறாங்க, 6 days. ஸோ 6 1 2 3 4 5 and 6. ஓகே. இனி ஃப்ரீக்வன்சி எழுதுங்க. திஸ் இஸ் 5 + 5 that is 10. Next one 5 + 1 6. Next 5 + 3 8. Next 5 + 1 6. ஓகே. இது டோட்டல் பாருங்கள். 10 + 6 16. 16 + 8 24. 24 + 6 30. செப்டம்பர் மந்தில் எத்தனை டேஸ் இருக்கும், 30 days. ஸோ இங்கே கரெக்டாக 13ங்கிறது வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இதை tally marks டேபிள் கரெக்டாக போட்டிருக்கோம். ஓகேயா. இதுதான் tally marks டேபிள். செகண்ட் கொஸ்டின், how many days are either cloudy or partly cloudy? எத்தனை டேஸ் வந்து க்ளவுடியாக இருக்குது அல்லது பார்ட்லி க்ளவுடியாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா. க்ளவுடியாக இருக்கிறது எத்தனை டேஸ், இங்கே நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுருக்கோம். தட் இஸ் 8 ப்ளஸ் partly cloudy 6. So total 14 days. Okay, yeah. 14 days are either cloudy or partly cloudy. நம்ம இந்த பிக்சரில் இருந்து டைரெக்டாக இந்த சன்னி டேஸ் எத்தனை, பார்ட்லி க்ளவுடி டேஸ் எத்தனை, க்ளவுடி டேஸ் எத்தனை, ரெய்னி டேஸ் எத்தனைன்னு இந்த சைடில் எழுதி வச்சிட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேயா. தேர்ட் சப்டிவிஷன், how many days do not have rain? Give 2 ways to find the answer. எத்தனை நாள் மழை பெய்யாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. do not have rain. give 2 ways to find the answer. அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ways சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா. ஃபஸ்ட்டு பார்ப்போம். how many days do not rain? டோட்டலாக எத்தனை டேஸ் இருக்குது, செப்டம்பர் மந்தில் 30 days உண்டு. ஓகேயா. ஸோ ஃபஸ்ட்டு 30 days இருக்குது. அதில் இங்கே நம்ம பார்த்து வச்சுருக்கோம் ரெய்னி டேஸ் எத்தனை, 6. ஸோ அந்த ரெய்னி டேஸை டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ்லேருந்து இந்த நம்பர் ஆஃப் ரெய்னி டேஸை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், 24. 30 - 6 = 24. திஸ் இஸ் நான் ரெய்னி டேஸ். புரிஞ்சுதா. டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 30. அதில் மழை பெய்யக்கூடிய டேஸ் வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30லேருந்து இந்த 6ஐ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மழை பெய்யாத நாட்கள் கிடச்சிரும். ஓகே. ஸோ 30 - 6 = 24. 24 டேஸ் வந்து நான் ரெய்னி டேஸ், அதாவது do not have rain. ஓகேயா. நெக்ஸ்ட் give 2 ways to find the answer. இது ஒரு வே. ஓகேம்மா. இது என்ன பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸில் இருந்து நம்பர் ஆஃப் ரெய்னி டேஸை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதியிருக்கிறோம். இன்னொரு வே எப்படி, ஃப்ரம் த டேபிள் we can count the non rainy days. ஓகே. இது ஃபஸ்ட் வே. செகண்ட் வே, from the table
we can find the number of non-rainy days போட்டுருவோமா, non-rainy days. எப்படி இது பிக்சர் இருக்குது, இதுலேருந்து கவுண்ட் பண்ணிகிட்டே வருவோம். எங்கே மழை பெய்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்களோ, தட் இஸ் ரெய்னி சிம்பிள் எங்கே கொடுத்துருக்காங்களோ அதை லீவ் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை கவுண்ட் பண்ணலாம். தட் இஸ் 1 2 3 4 5 6, இது ரெய்னி. ஓகேயா? ஸோ 7 8 9 10 11 12 13, இது கிடையாது, இது கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ 14 15 16 17 18 19 20 21 22 23 அண்ட் 24. ஓகேயா? ஸோ இந்த டேபிள்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணி எழுதிக்கலாம். இது செகண்ட் வே. ஃபஸ்ட் வே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ்லேருந்து நம்பர் ஆஃப் ரெய்னி டேஸை சப்ட்ராக்ட் பண்ணது. ஓகேம்மா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்கிறாங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் the number of sunny days to rainy days. sunny daysக்கும் rainy daysக்கும் இல்லை ரேஷியோ கேட்டிருக்காங்க. number of sunny days எத்தனை, sunny days வந்து 10. so the ratio is, இங்கே எழுதுவோமா, fourth one. ratio of the number of sunny days to rainy days. sunny days வந்து 10, rainy days 6, அதோட ரேஷியோ. ஸோ 10:6. இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதணும். ஓகேயா? சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதுறதா இருந்தால் 10/6 இது கேன்சல் பண்ணுங்கள். 3 2s 6, 5 2s 10. இப்போ 5 and 3யோட காமன் டிவைசர் என்ன, 1. ஸோ திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ ரேஷியோ இஸ் 5:3. that is the ratio of sunny days to the rainy days is 5:3. ஓகேம்மா? ஃபஸ்ட் ஒன் ஃபோர்த்து கொஸ்டின் முடிஞ்சுது. இந்த ஃபிகர் வந்து அந்த சிம்பிள்ஸ் அந்த டினோட் பண்ணுறது இருக்குல்ல, வெதரை, டைப்ஸ் ஆஃப் வெதரை டினோட் பண்ணுற அந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் இந்த க்ளவுடியும் ரெய்னியும் டிஃப்ரென்ஸ் நல்லா கவனித்து எழுதுங்க. ஓகேம்மா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். தட் இஸ் ஃபிஃப்த் கொஸ்டின். த டேபிள் ஷோஸ் த நம்பர் ஆஃப் மூன்ஸ் தட் ஆர்பிட் each of the planets in our solar system. இந்த டேபிள் எது ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா, நம்ம சோலார் சிஸ்டத்தில் உள்ள ஒவ்வொரு பிளானட்டையும் எத்தனை மூன்ஸ் வந்து சுற்றி வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த டேபிளில். ஓகேயா? ஒவ்வொரு பிளானட்டையும் சுற்றி எத்தனை மூன்ஸ் சுற்றிட்டுருக்கு, ஒவ்வொரு பிளானட்டையும் எத்தனை மூன்ஸ் சுற்றிட்டுருக்குங்கிறது தான் இந்த டேபிள் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேயா? இதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மேக் எ பார் கிராஃப் ஃபார் த அபவ் டேட்டா. இந்த டேட்டாவுக்கு ஒரு பார் கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா? ஸோ ஓகே, பார் கிராஃப்க்கு ஸ்டெப்ஸ் ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணணும், ஒரு ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன், அதாவது 2 லைன்ஸ் பெர்பெண்டிகுலராக வரைஞ்சிக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட் ஸ்டெப், அதுக்கு ஒரு சூட்டபிள் டைட்டில் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஸ்கேல் எழுதணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு அந்த ஹரிசாண்டல் லைனும் வெர்டிக்கல் லைனும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுங்கிறத எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்ஸ் ட்ரா பண்ணுறோம். ஓகேயா? இதுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம யூனிட் எழுதணும் இல்லையா, அதுக்காக இந்த நியூமெரிக்கல் வேல்யூஸ் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். என்னெல்லாம் இருக்குது, 0 இருக்குது, 1 2 28 30 21 8ன்னு இருக்குது இல்லையா, மேக்ஸிமம் 30 வரைக்கும் இருக்குது. இப்போ 1 2 போடும்போது 30 வரைக்கும் வரும். இப்போ 5 இல்லாட்டி 10 20ன்னு எடுத்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகிடும், மார்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேயா? இப்போ இதுக்கு யூனிட் ஸ்கேல் என்ன எடுக்க போகிறேன்னா, 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 2 மூன்ஸ். இது இப்படி எடுப்போம். ஓகேயா? ஸ்கேல் எப்படி எடுக்க போகிறோம், 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 2 மூன்ஸ். அப்போ 2 4 6 8ன்னு எழுதணும். ஓகே, இப்போ பார் கிராஃப் வரையலாம். ஓகே, பார் கிராஃபுக்கு 2 பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம். திஸ் ஒன் இஸ் ஹரிசாண்டல் லைன் அண்ட் திஸ் ஒன் இஸ் வெர்டிக்கல் லைன். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு சூட்டபிள் டைட்டில் கொடுக்குறோம். என்ன டைட்டில் கொடுக்குறோன்னா, கொஸ்டின்லேருந்து எடுத்துருவோம். ஓகேயா? த நம்பர் ஆஃப் moons that orbit each of the planet in
our solar system. ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு ஸ்கேல் ஏற்கனவே நம்ம பார்த்து வச்சிட்டோம் இல்லையா. ஸ்கேல் என்ன எடுக்க போகிறோம்? 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 2 moonsன்னு எடுக்க போகிறோம். ஓகேயா. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்ல போகிறோம். ஓகேயா. இந்த ஹரிசாண்டல் லைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பிளானட்ஸு. ஓகேயா. ஹரிசாண்டல் லைன் ரெப்ரசன்ட் பண்ண போகிறது பிளானட்ஸ். and the vertical lines represent பண்ணுறது number of moons. நெக்ஸ்ட்டு இந்த லைனை நான் ஈக்குவலாக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னு ஏற்கனவே லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம். என்ன பண்ணணும்? இதில் வரையக்கூடிய பேரலல் பாஸோட வித்து வந்து ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒவ்வொரு இந்த பார்ஸோட டிஸ்டன்ஸ், இப்போ 2 பார்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகே. அதனால் நான் இந்த மாதிரி டாட் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஈக்குவலாக டிவைட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இங்கே வெர்டிக்கல் லைன்ஸில் மார்க் பண்ண போகிறோம். 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 2 moonsன்னு எழுதியிருக்கோம். ஸோ வெர்டிக்கல் லைன் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் 0. நெக்ஸ்ட்டு 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32 and goes on. ஓகேவா. வெர்டிக்கல் லைனில் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஹரிசாண்டல் லைனில் என்னென்னு மார்க் பண்ணுறோம்? ஒவ்வொரு பிளானட்ஸோட நேம் எழுதுகிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட் பிளானட் வந்து மெர்க்குரி. ஸோ ஹியர் மெர்க்குரி. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் விட்டுருங்க. நெக்ஸ்ட் உள்ள பிளானட் வீனஸ். ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோம். தேர்ட் எர்த்து. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. மாஸ். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறோம். ஜூபிட்டர். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. த சாட்டர்ன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறோம். யுரேனஸ். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. திஸ் இஸ் நெப்டியூன். ஓகேயா. ஸோ ஹரிசாண்டல்லையும் லேபிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இனி டேபிளில் இருந்து பார் கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மெர்க்குரியில் நம்பர் ஆஃப் மூன்ஸ் என்ன? 0. ஸோ 0ங்கும்போது வேல்யூவே இல்லை. 0ங்கிறது எங்கே இருக்குது? மெர்க்குரி இந்த இது. ஓகேயா. இப்போ 0ங்கும்போது இதுலேயே தான் இருக்கும். ஸோ இது பார் வராது. இதோடு முடிஞ்சிடுச்சு. ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கிறோன்னா வீனஸ் டேபிள் வேல்யூவில் நம்பர் ஆஃப் மூன்ஸ் வந்து 0. ஓகேப்பா. ஸோ வீனஸும் 0 தான். ஸோ 0ங்கும்போது இதுலேயே வந்துடும். பார் வரலை. நெக்ஸ்ட் எர்த்துக்கு நம்பர் ஆஃப் மூன்ஸ், எர்த்தை சுற்றுற நம்பர் மூன்ஸ் எத்தனை? 1 தான். ஸோ 1ங்கும்போது எங்கே வரும்? இன் பிட்வீன் 0 and 2. ஓகேயா. எங்கே? எர்த்துக்கு. ஸோ இங்கேருந்து லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. எர்த்து. ஓகே. இதிலேருந்து வெர்டிக்கல் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ எர்த்து சுற்றி வரக்கூடிய மூன்ஸ் எத்தனை உண்டு? 1 தான். இன் பிட்வீன் 0 and 2ல் இந்த 1ங்கிறத மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு மாஸ். நம்பர் ஆஃப் மூன்ஸ் தட் ஆர்பிட் த பிளானட் மாஸ் இஸ் 2 given. தட் இஸ் given. எல்லாமே இந்த டேபிள் பார்த்து தான் சொல்கிறேன். ஓகேம்மா. 2 மாஸ்க்கு வந்து 2. ஸோ 2ங்கிறது எங்கே இருக்குது? இதோ இருக்குது. ஸோ 2ங்கிறது மாஸ்க்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பாஸை ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. திஸ் இஸ் இது நேர் எங்கே இருக்கும்? 2க்கு நேரம் இருக்கும். ஓகேயா. நெக்ஸ்ட்டு ஜூபிட்டருக்கு வந்து நம்பர் ஆஃப் மூன்ஸ் 28. ஓகேயா. 28 எங்கே இருக்குது? பார்த்துக்கோங்கம்மா. இது இருக்குது இல்லையா? 28
28 இருக்குது. ஜூபிட்டருக்கு நேராக வரணும். அதனால் ஒரு லைட்டாக ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இனி இங்கேருந்து ஜூபிட்டர்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிப்போம். ஜூபிட்டர் இது இருக்குது. ஓகே, ஸோ வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா here, next இங்கே ஒரு லைன். ஓகே, ஸோ இது ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஜூபிட்டர் வந்து நம்பர் ஆஃப் மூன்ஸ், ஜூபிட்டரை சுற்றி வரக்கூடிய மூன்ஸ் வந்து 28. நெக்ஸ்ட் ஒன் சர்டனுக்கு 30. ஓகேம்மா, 30 எங்கே இருக்குது? இது இருக்குது. ஸோ அதுக்கு நேர லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேயா, நெக்ஸ்ட்டு இந்த சர்டன்லேருந்து வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறோம். இதிலேருந்து இது இருக்குது. ஓகே, இது 30க்கு நேரம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓகேம்மா சர்டனுக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு பாரையும் இந்த லைனை ஜாயின் பண்ணி விட்டுருங்க பாயிண்ட்ஸ். ஸோ சர்டனை சுற்றி வரக்கூடிய நம்பர் ஆஃப் மூன்ஸ் எத்தனை? 30. நெக்ஸ்ட்டு யுரேனஸ்க்கு 21. ஓகேம்மா, யுரேனஸ் இது இருக்குது 21 எங்கே இருக்குது மார்க் பண்ணுங்கள். 21 லைஸ் பிட்வீன் 20 and 22. ஓகேயா, ஸோ 20 and 22க்கு இடையில பிட்வீன் 20 and 22 we mark 21. நெக்ஸ்ட்டு யுரேனஸ்லேருந்து லைன் ட்ரா பண்ணிப்போம். வெர்டிக்கல் லைன்ஸ் ட்ரா பண்ணி அதை மீட் பண்ணுற மாதிரி வரீங்க. ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. திஸ் டினோட்ஸ் 21 மூன்ஸ். ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு நெப்டியூன் வந்து 8 மூன்ஸ். நெப்டியூனை சுற்றி வரக்கூடிய நம்பர் ஆஃப் மூன்ஸ் வந்து 8. ஸோ 8க்கு நேராக ஹரிசாண்டலாக மார்க் பண்ணிக்கோங்க. இனி இந்த நெப்டியூன்லேருந்து வெர்டிக்கல் லைன்ஸ் ட்ரா பண்ணிப்போம். ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, திஸ் இஸ் 8. நம்பர் ஆஃப் மூன்ஸ் 8. இவ்வளோதான். இதுதான் பார் கிராஃப். என்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேம்மா, இதில் பாஸை கரெக்டாக நம்பர்ஸ்க்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் லைன்ஸ் போடுங்க. ஓகே, ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. டைட்டில் வந்து அந்த கொஸ்டினில் உள்ளதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்கேல் எடுக்கிறது கவனமாக எடுத்துக்கோங்க. ஓகே, 6th question. 26 students were interviewed to find out what they want to become in future. Their response are given in the following table. 26 students என்ன நடத்திருக்காங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் என்னவாக போகிறாங்க அப்படின்னு கேட்டு அந்த ரிசல்ட்டு டேபிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, டோட்டல் 26 ஸ்டூடெண்ட்ஸ். அதில் அவங்க என்ன ஆகணும்னு சொல்லியிருக்காங்க? ப்ரொஃபஷன் வந்து டீச்சர் ஆகணும்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. பைலட், பேங்க் மேனேஜர், டாக்டர், என்ஜினியர், அதர் ப்ரொஃபஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இதில் ஒவ்வொரு ப்ரொஃபஷனாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது டேலி மார்க்ஸு. என்ன சொல்லியிருக்காங்க? டீச்சர் எத்தனை பேர் டீச்சர் ஆகணும்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? ஹியர் 5, 6, 7. ஓகேயா, நெக்ஸ்ட்டு பைலட் ஆகணும்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? 1, 2, 3. நெக்ஸ்ட்டு பேங்க் மேனேஜர் ஆகணும்னு 5 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. டாக்டர் ஆகணும்னு 3 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ஜினியர் 5 ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அதர் ப்ரொஃபஷன்ஸுங்கிறது இந்த டீச்சர், பைலட், பேங்க் மேனேஜர், டாக்டர், என்ஜினியர் இதை தவிர வேறு என்னவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு கொஸ்டின் என்னது? ரெப்ரசன்ட் திஸ் டேட்டா யூஸிங் பிக்டோகிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி பிக்டோகிராஃப் ட்ரா பண்ணணும். ஓகேயா, பிக்டோகிராஃப்னா என்ன? டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பிக்சரை யூஸ் பண்ணுறது தான் பிக்டோகிராஃப். ஓகே மேம், இதில் எல்லாமே பார்த்து வச்சிட்டோம். இப்போ அதில் பிக்டோகிராஃப் வரைகிறதா இருந்துச்சுன்னா ஒரு பிக்சர் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு எழுதுவோம். ஓகேயா, இங்கே மினிமம் 3 இருக்குது, மேக்ஸிமம் 7 தான் இருக்குது. அதனால் ஒரு பிக்சர் ட்ரா பண்ணிக்கிறேன். தட் ரெப்ரசன்ட் 1 ஸ்டூடெண்ட்னு எடுக்க போகிறேன்.
ஓகேம்மா. இது குறைவாக தானே இருக்குது, 10 விட கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு பிக்சர் ஒரு பிக்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 6th ஒன் பிக்டோகிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். அதில் ஒன் பிக்சர், திஸ் பிக்சர் ரெப்ரசன்ட் ஒன் ஸ்டூடெண்ட். ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு இதில் 2 காலமாக பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் உள்ளதில் ப்ரொஃபஷன்ஸ் எதெல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னா டீச்சர், பைலட், பேங்க் மேனேஜர், டாக்டர், என்ஜினியர் அண்ட் அதர் ப்ரொஃபஷன்ஸ் எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாலி மார்க்ஸில் இருந்து அந்த ஃப்ரீக்வன்சி எழுதி வச்சுருக்கோம், நம்பர்ஸ் எழுதி வச்சுருக்கோம். அங்கே இந்த நம்பர் டினோட் பண்ணுற பிக்சரை இங்கே ட்ரா பண்ண போகிறோம். ஓகேம்மா. இங்கே 7 இருக்கிறதுனால டீச்சரில் வந்து 7 பிக்சரை ட்ரா பண்ண போகிறேன். டீச்சர் ஆகணும்னு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பியிருக்காங்க? 7 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகே. ஏன்னா ஒரு பிக்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு நம்ம எழுதியிருக்கோம். அதனால் இங்கே 7 பிக்சர்ஸ் ட்ரா பண்ணிக்கிடுறோம். நெக்ஸ்ட்டு பைலட் வந்து 3. ஓகே. இதே மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வரைஞ்சிச்சு. பைலட் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பிக்சர். நெக்ஸ்ட் பேங்க் மேனேஜர் 5. 1 2 3 4 5. டாக்டர் 1 2 3. என்ஜினியர் 1 2 3 4 5. and other professions ஆகணும்னு விரும்புகிறவங்க 3 students. that is 1 2 3. okay, this is the pictograph for the 6th question. 7th question. Yasmin of class 6 was given a task to count the number of books which are biographies in her school library. The information collected by her is represented as follows. என்ன கொடுத்துருக்காங்க? 6th ஸ்டாண்டர்டில் படிக்கிற யாஸ்மின்கிற ஒரு பொண்ணுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்களா? அவங்க ஸ்கூல் லைப்ரரியில் இருக்கக்கூடிய புக்ஸில் பயோகிராஃபி புக்ஸை மட்டும் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி எடுக்க சொல்லியிருக்காங்களாம். ஓகேயா? அதை கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு டேபிளாக கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், பயோகிராஃபீஸ் யாரோட வரலாறு? மேத்தமெட்டிஷியன்ஸோட பயோகிராஃபீஸ் வந்து எத்தனை புக்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் புக்ஸ் திஸ் ஒன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சயின்டிஸ்ட்க்கு எது, நாவலிஸ்ட் இத்தனை, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸோட பயோகிராஃபீஸ் வந்து இத்தனை இருக்குது, பொலிட்டிஷியன்ஸோட பயோகிராஃபி உள்ள புக்கு வந்து இத்தனை இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கீ என்ன கொடுத்துருக்காங்க? த செட் ஆஃப் திஸ் புக்ஸ் 1 2 3 4 புக்ஸ் சேர்ந்தது 20 புக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? திஸ் பிக்சர் ரெப்ரசன்ட்ஸ் 20 புக்ஸ். ஓகே, இது யூஸ் பண்ணி ஆன்சர் எழுதுவோம். ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் புக்ஸ் எத்தனைங்கிறத கவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேம்மா? மேத்தமெட்டிஷியன்ஸோட பயோகிராஃபிஸ் இருக்கிற புக்ஸ் வந்து இத்தனைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த செட்டு 20 புக்ஸ்னு தெரியும். ஓகேயா? எத்தனை? 1 2 3 4 புக்ஸ் செட்டாக இருக்கிறத 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் 20 ப்ளஸ் இந்த 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது இல்லையா? இதோட வேல்யூஸ் அப்போ எத்தனை இருக்கும்? இதில் ஆஃப், இதில் பாதியாக இருக்குது. ஸோ இந்த 4 சேர்ந்தது 20னா இந்த ரெண்டுக்கும் என்ன வேல்யூ? 20ல் பாதி, அதாவது 20 பாதிங்கும் போது 10. ஸோ டோட்டலி 30 புக்ஸ். மேத்தமெட்டிஷியன்ஸோட பயோகிராஃபி இருக்கிற புக் வந்து 30 புக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், சயின்டிஸ்டோட பயோகிராஃபிஸ் இருக்கிற புக்ஸ் எத்தனை இருக்குது? இது செட்டாக கொடுத்துட்டாங்க இல்லை? 1 2 3 4. இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? 20 புக்ஸு. ஸோ ஹியர் திஸ் இஸ் 20 புக்ஸ். நெக்ஸ்ட்டு நாவலிஸ்ட் பாருங்கள், இது டோட்டலாக 20. ஓகேயா? ஸோ 20 ப்ளஸ் இதுவும் 20 ப்ளஸ் அதே மாதிரி தான் இங்கே 4 புக்ஸுக்கு வந்து 20 புக்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. அதில் பாதி 4ல் பாதி தானே 2. அப்போ 2 புக்ஸுக்கு எத்தனை கொடுக்கணும்? 20ல் பாதி, தட் இஸ் 10. ஓகேம்மா? ஸோ 20 + 20 40, 40 + 10 50. ஓகேயா? ஸோ நாவலிஸ்டோட பயோகிராஃபிஸ் இருக்கிற புக்ஸ் வந்து 50. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்.
ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து எத்தனை பேர் இல்லை புக்ஸு அவங்களோட பயோகிராஃபி அவங்களோட வரலாறை பற்றி புக்கு வந்து எத்தனை இருக்குது இது வந்து 20 டினோட் பண்ணுது ஸோ 20 ப்ளஸ் 1 தான் கொடுத்துருக்காங்க ஓகேயாம்மா இப்போ 4 புக்ஸுக்கு வந்து 20 அதில் பாதினா 2 புக்ஸுக்கு வந்து 10ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா இந்த ரெண்டுலேயும் ஓகே 2 புக்ஸுக்கு 10 அப்போ அதுலேயும் பாதி தான் இந்த 1 புக்கு ஓகே 2ல் பாதி தான் 1 ஸோ இந்த 10ல் பாதிங்கும்போது 5 ஸோ 25 books are about sports persons biographies ஓகே நெக்ஸ்ட் பொலிட்டிஷியன்ஸ் எத்தனை இருக்குது இது ஒரு செட்டு இதில் 3 புக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ 4 இது வந்து 20 ஆயிடுச்சு ப்ளஸ் இது 4 புக்ஸ் வந்து 20 அப்போ ஒரு புக் எவ்வளோ இருக்கும் 4 புக்ஸ் வந்து 20 புக்ஸ்னு கொடுத்துருக்காங்க இப்போ 1ங்கும் போது மெனி கொடுத்து 1 கேட்டிருக்காங்க therefore டிவைட் பண்ணுறோம் இட் இஸ் 5 அப்போ ஒரு புக் இதில் உள்ள ஒவ்வொரு புக்ஸும் எதை டினோட் பண்ணுது 5 ஈஸியாக வச்சுக்கலாம் ஓகேம்மா ஸோ இங்கே 20 இங்கே 5 5 5 that is 15 that is equal to 35 books புரிஞ்சுதா கொஸ்டின் வரும் அப்சர்வ் த பிக்டோகிராஃப் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இந்த பிக்டோகிராஃபில் இருந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம இதிலேருந்து செட் ஆஃப் புக்ஸ் எத்தனைங்கிறத எழுதி வச்சுருக்கோம் ஏற்கனவே ஓகே இனி இது செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் விச் டைட்டில் ஹேஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பயோகிராஃபிஸ் எந்த டைட்டிலில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பயோகிராஃபிஸ் இருக்குது இது 35 இங்கே 25 இது 50 இது 20 இங்கு 30 which one is greater here 50 so எந்த டைட்டிலில் maximum number of biographies இருக்கு that is novelists so here answer is novelists next question which title has the minimum number of biographies minimum number எது பாருங்க இதில் எது smallest number here 25 இருக்குது 20 ஸோ 20ங்கிறது எதுக்கு நேரம் இருக்குது சயின்டிஸ்ட் ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் சயின்டிஸ்ட் பற்றின பயோகிராஃபி புக்ஸ் தான் மினிமம் கம்மியாக இருக்குது ஓகே சயின்டிஸ்ட் நெக்ஸ்ட் விச் டைட்டில் ஹேஸ் எக்ஸாக்ட்லி ஆஃப் த நம்பர் ஆஃப் பயோகிராஃபீஸ் அஸ் நாவலிஸ்டோட பயோகிராஃபிஸ் புக்ஸ் இருக்கு இல்லையா அதில் எக்ஸாக்டாக பாதியாக இருக்கிறது எந்த டைட்டில்னு கேட்டிருக்காங்க இப்போ நாவலிஸ்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது 50ல் எக்ஸாக்ட்லி ஆஃப்ங்கும்போது 50ல் பாதி எவ்வளவு 25 புக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இதோ இருக்குது ஓகே ஸோ இதுக்கு நேரம் உள்ள டைட்டில் என்ன எந்த பயோகிராஃபிஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸோட பயோகிராஃபிஸ் ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஓகேம்மா நாவலிஸ்ட் பற்றின பயோகிராஃபி உள்ள புக்ஸில் கரெக்டாக பாதியாக இருக்கக்கூடியது எந்த டைட்டிலில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ 50ல் பாதின்னு பார்த்தோன்னா 25 அதுக்கு நேரம் இருக்குது ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் நெக்ஸ்ட் ஹவு மெனி பயோகிராஃபிஸ் ஆர் தேர் ஆன் த டைட்டில் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் டைட்டிலில் எத்தனை பயோகிராஃபிஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேயா ஸோ இது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் தட் இஸ் 25 பயோகிராஃபிஸ் இது எப்படி வந்துச்சு இங்கே இது வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேயா இது போக ஒரு புக் டினோட் பண்ணுறது 5 ஸோ 20 + 5 25 பயோகிராஃபிஸ் நெக்ஸ்ட் வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பயோகிராஃபிஸ் இன் த லைப்ரரியில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் பயோகிராஃபிஸ் எத்தனைன்னு பார்ப்போம் திஸ் இஸ் 30 plus 20 plus 50 plus 25 plus 35 that is equal to 5 10 0 1 3 plus 1 4 plus 2 6 6 plus 5 11 11 plus 2 13 13 plus 3 16 ஸோ லைப்ரரியில் இருக்கக்கூடிய புக்ஸில் பயோகிராஃபிஸ் எத்தனை இருக்குது 160 okay 8th question
The bar graph illustrates the results of a survey conducted on vehicles crossing over a toll plaza in 1 hour. ஒரு மணி நேரத்தில் டோல் பிளாசாவை க்ராஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸோட டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு டைட்டில் வெஹிக்கிள்ஸ் கிராசிங் ஓவர் அ டோல் பிளாசா. ஸ்கேல் என்ன கொடுத்துருக்காங்க, 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 10 வெஹிக்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. டேட்டாஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, பஸ்ஸஸ், லாரிஸ், கார்ஸ், வேன்ஸ், டூ வீலர்ஸ் அண்ட் அதர்ஸ் இது கொடுத்துருக்காங்க. டேபிளில் இந்த கிராஃபை அப்சர்வ் பண்ணி இந்த டேபிளில் ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேயா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் எத்தனை, லாரிஸ் எத்தனைங்கிறத கிராஃப்லேருந்து எடுத்து எழுதி வச்சுப்போம். ஓகேயா, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பஸ்ஸஸ் எடுத்துக்கோங்க. பஸ்ஸஸோட இந்த பாரோட எண்டு எதுக்கு நேரம் இருக்குது பாருங்கள், 40. ஓகேயா, அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த டோல் பிளாஸாவை க்ராஸ் பண்ண நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் எத்தனை, 40. நெக்ஸ்ட்டு லாரிஸ்க்கு நேராக பாருங்கள், இந்த ஹரிசாண்டல் லைன் எங்கே இருக்குது, தட் லைஸ் பிட்வீன் 40 and 50. ஸோ 40 and 50ன்னா நம்ம 45ன்னு எடுத்துப்போம். ஓகேம்மா, அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, 41லேருந்து 49 வரைக்கும் இருக்கலாம் இல்லையா. ஸோ நம்ம எடுக்கிறது 45ன்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு கார்ஸ் பாருங்கள், எதுக்கு நேரம் இருக்குது, கார்ஸ் லைஸ் பிட்வீன் 60 and 70. ஸோ வி டேக் திஸ் as 65. நெக்ஸ்ட்டு வேன்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள், 50க்கு நேரம் இருக்குது. ஸோ 50 வேன்ஸ். நெக்ஸ்ட்டு டூ வீலர்ஸ் எதுக்கு நேரம் இருக்குது பாருங்கள், ஹியர் 30. ஸோ 30 டூ வீலர்ஸ். நெக்ஸ்ட் அதர்ஸ், இது போக வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, here this lies between 10 and 20. So we take this as 15. ஓகே, மார்க் பண்ணி வச்சிட்டோமா, இனி நம்ம டேபிள் ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது சிம்பிள் தான். ஓகே, அப்போ இந்த ஹரிசாண்டல் லைன் மேலே உள்ள லைனை நேர வச்சு இந்த நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்க்கு நேராக எங்கே இருக்குங்கிறத பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டேபிள் ஃபில் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் ஒன் வெஹிக்கிள்ஸ், பஸ்ஸஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸு ஒன்று கொடுத்து ஒன்று கேட்டிருக்காங்க. ஓகேயா, பஸ்ஸஸ் எத்தனை க்ராஸ் ஆகிருக்கு, 40. ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் 40. நெக்ஸ்ட்டு 45 நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எதுக்கு நேரம் வருதுன்னு பாருங்கள். 45 இதோ இருக்கு இல்லையா. ஸோ 45 எதுக்கு நேரம் வருது, லாரிஸ். ஸோ த வெஹிக்கிள் இஸ் லாரிஸ். ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு கார்ஸ், எத்தனை கார்ஸ் பாஸ் ஆகிருக்கு 1 ஹவரில், 65. ஸோ ஹியர் ஆன்சர் 65. நெக்ஸ்ட்டு வேன்ஸ் இதோ இருக்குது, எத்தனை, 50. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், 30 வெஹிக்கிள்ஸ் வந்து எந்த டைப்பான வெஹிக்கிள் க்ராஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. 30 எங்கே இருக்குது, இதோ இருக்குது. 30 எங்கே, டூ வீலர்ஸ். ஸோ ஹியர் யூ ரைட் டூ வீலர்ஸ். ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு அதர்ஸ் 15. ஓகேயா. now total number of vehicles, எத்தனை vehicles cross ஆகிருக்குன்னு பாருங்கள். 40 + 45 + 65 + 50 + 30 + 15 ஆட் பண்ணுவோம். 5 10 15. 15க்கு 5 ரிமைண்டர் 1 இருக்கும், அது இதோட சேர்த்துக்கோங்க. 2 + 3 5 5 + 5 10 10 + 6 16 16 + 4 20 20 + 4 24. ஸோ அந்த 1 ஹவரில் அந்த டோல் பிளாஸாவை க்ராஸ் பண்ண வெஹிக்கிள்ஸ் 245. ஓகேம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9th கொஸ்டின். The lengths of 30 drumsticks are given as follow. இந்த லென்த் எப்படி இருக்குது, in the nearest centimeters. 30 drumsticksோட லென்த்து கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் கொடுத்துட்டு இது டேலி மார்க்ஸ் டேபிள், டேலி மார்க்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணுமா, ஒரு பார் கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதே இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு பார் கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. பார் கிராஃப் வேணுன்னா நமக்கு அந்த வெரைட்டி தெரியணும், இன்னொன்று நியூமரிக்கல் வேல்யூ தெரியணும். இப்போ பார்த்துக்கோங்க, 24 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ட்ரம்ஸ்டிக்ஸ் வந்து எத்தனை, இங்கே இது என்ன 5.
ஓகே 5 ட்ரம் ஸ்டிக்ஸ் வந்து நியர்லி 24 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்குதான். நெக்ஸ்ட்டு 25 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கக்கூடிய ட்ரம் ஸ்டிக்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை, தட் இஸ் 0. 26 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கக்கூடியதும் 0. நெக்ஸ்ட்டு 27 சென்டிமீட்டர் லென்த் உள்ள ட்ரம் ஸ்டிக்ஸ் எத்தனை இருந்துச்சா? 5 + 1 தட் இஸ் 6. நெக்ஸ்ட்டு 28 சென்டிமீட்டர் லென்த்தில் ஒன்றுமே இல்லை, ஸோ 0. 29 சென்டிமீட்டர் லென்த்தில் இருந்து ட்ரம் ஸ்டிக்ஸு எத்தனை ட்ரம் ஸ்டிக்ஸ்? 5 3 8 இருந்துச்சான். 30 சென்டிமீட்டர் லென்த்தில் 6 ட்ரம் ஸ்டிக்ஸ் இருந்திருக்கு. 31 சென்டிமீட்டர் லென்ஸில் 5 ட்ரம் ஸ்டிக்ஸ் இருந்திருக்கு. ஓகே மேம், இதுக்கு நம்ம பார் கிராஃப் வரைய போகிறோம். பார் கிராஃப் வரையும்போது என்ன எழுதணும்? ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு டைட்டில் கொடுக்கணும். டைட்டில் என்ன கொடுக்கலாம்? லென்த் ஆஃப் ட்ரம் ஸ்டிக்ஸ்னு எழுதிக்கணும். ஓகேயா, லென்த் ஆஃப் ட்ரம் ஸ்டிக்ஸுங்கிறது டைட்டில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் எழுதணும் இல்லையா? இதை வந்து நம்ம ஹரிசாண்டல் லைனில் மார்க் பண்ணிடுவோம். இது கேட்டகரி, அதாவது 24 சென்டிமீட்டர் லென்த் உள்ளது, 25 சென்டிமீட்டர் லென்த் உள்ளதுன்னு சொல்கிறோம்ல. ஸோ இது கேட்டகரியில் வந்துடும். ஹரிசாண்டல் லைனில் எடுத்துப்போம் லென்த்துன்னு. வெர்டிக்கல் லைனில் எதை டினோட் பண்ண போகிறோம்? நம்பர் ஆஃப் ட்ரம் ஸ்டிக்ஸு. ஓகேயா, இப்போது வெர்டிக்கல் லைனில் டினோட் பண்ணுறதை தான் நம்ம யூனிட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். யூனிட் வந்து இந்த வெர்டிக்கல் லைன்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்குது? 0 5 6 8 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 ட்ரம் ஸ்டிக்னு எடுத்தால் போதும். ஓகேம்மா, 10 விட கம்மியாக தானே இருக்குது, அதனால் 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 ட்ரம் ஸ்டிக்னு எடுக்க போகிறோம். ட்ரா பண்ணுவோம். ஓகேம்மா, லாஸ்ட் கொஸ்டின் 9th one. And vertical perpendicular lines ட்ரா பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஹரிசாண்டல் லைன் அண்ட் திஸ் ஒன் இஸ் வெர்டிக்கல் லைன். நெக்ஸ்ட்டு ஒரு டைட்டில் கொடுக்குறோம், தட் இஸ் லென்த் ஆஃப் ட்ரம் ஸ்டிக்ஸ் இன் சென்டிமீட்டர். இது டைட்டில். நெக்ஸ்ட்டு ஸ்கேல் எழுதியிருக்கிறேன், ஏற்கனவே சொன்னது தான். 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 ட்ரம் ஸ்டிக்னு எடுத்திருக்கோம். ஓகேயா, இனி இந்த ஹரிசாண்டல் லைன் வெர்டிக்கல் லைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்ல போகிறோம். ஹரிசாண்டல் லைன் ரெப்ரசன்ட் பண்ணுறது லென்த்ஸு. ஓகேயா, ஸோ ஹியர் லென்த், இது நம்பர் ஆஃப் ட்ரம் ஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த வெர்டிக்கல் லைன் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே என்ன யூனிட் ஸ்கேல் எழுதியிருக்கிறோம்? 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 ட்ரம் ஸ்டிக்கு. ஸோ 1 தான். 1 2 3 4 5 6 7 8 and goes on. Here length வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த லென்த்ஸ் எழுதுவோம். ஓகே, என்னெல்லாம் இருக்குது? 24 25 26 27 28 29 30 31. ஸோ இங்கே லென்த் எழுதிப்போம். ஃபஸ்ட்டு கேப் எடுத்துக்கோங்க, ஸ்பேஸ் விட்டுட்டு எழுதுகிறோம். 24லேருந்து 31 வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் விட்டுருக்கோங்க. திஸ் இஸ் 24, லென்த்து 24 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு 25. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு 26. நான் இதை ஈக்குவலாக டிவைட் பண்ணி வச்சுருக்கேம்மா. இதை யூஸ் பண்ணி ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த டாட்ஸ் தெரியுதா? எனக்கு பாஸ் வந்து ஈக்குவல் வித்து அண்ட் ஈக்குவல் ஸ்பேஸில் வரணுங்கிறதுக்காக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேயா, ஸோ 26 ஒரு ஸ்பேஸ் விடுறோம். 27 ஸ்பேஸ் விட்டு 28 ஸ்பேஸ் 29 ஸ்பேஸ் 30 ஸ்பேஸ் 31. ஹரிசாண்டல் மார்க் பண்ணியாச்சு. இனி டேபிள் வேல்யூஸை இங்கே எடுப்போம். 24 சென்டிமீட்டர் லென்த் உள்ள நம்பர் ஆஃப் ட்ரம் ஸ்டிக்ஸ் வந்து 5. ஓகேயா, ஸோ 24க்கு நேராக 5ல் பார்த்து பார் ட்ரா பண்ண போகிறோம். 24 5 எங்கே இருக்குது? இது இருக்குது. ஸோ அதுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. தின்னாக வரைஞ்சிக்கோங்க, வெளியே தெரிய வேணும், லைட்டாக வரைஞ்சா போதும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் டார்க்மெண்ட் பண்ணிக்கலாம். 24ல் இல்லையா, 24 சென்டிமீட்டர் லென்த் உள்ள ட்ரம் ஸ்டிக்ஸு இத்தனை 5. ஸோ இங்கேருந்து வெர்டிக்கலாக லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. என்னையும் ஜாயின் பண்ணிடுறோம். ஓகே, 5. நெக்ஸ்ட்டு 25 சென்டிமீட்டர் லென்த்து வந்து 0 கொடுத்துருக்காங்க. ஸோ 0ங்கும் போது இதோடையே போயிடும். ஓகேம்மா, இதுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு 26 சென்டிமீட்டர் லென்த்தும் இல்லை, 0 தான். ஸோ 26ம் 0 தான், பார் வரல. நெக்ஸ்ட்டு 27 வந்து 6. ஸோ 6க்கு நேர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க.
6க்கு நேராக இருக்கணும். இங்கே 27ல், ஸோ 27லேருந்து வெர்டிக்கல் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இந்த 2 லைன்ஸையும் ஜாயின் பண்ணி விட்டு 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, திஸ் ரெப்ரசன்ட்ஸ் இங்கே நம்பர் ஆஃப் ட்ரம் ஸ்டிக்ஸ் வந்து 6ங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த பார். நெக்ஸ்ட்டு 28 சென்டிமீட்டர் லென்த் உள்ளது 0. ஸோ 0ங்கும்போது இதோடையே போயிடும், இங்கேயே நமக்கு பார் வரல. ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு 29 வந்து 8. ஸோ 8 எங்கே இருக்குது? இதோ இருக்குது 29க்கு. ஸோ லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம இங்கேருந்து வெர்டிக்கல் லைன்ஸ் ட்ரா பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சைட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இதை டார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே அப்போ 29 சென்டிமீட்டர் லென்த் உள்ள ட்ரம் ஸ்டிக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ட்ரம் ஸ்டிக்ஸ் 8. நெக்ஸ்ட்டு 29 சென்டிமீட்டர் லென்த் உள்ள ட்ரம் ஸ்டிக்ஸ் வந்து 8 இருக்குது. நெக்ஸ்ட்டு 30 வந்து 6 ட்ரம் ஸ்டிக்ஸு. ஸோ 6க்கு நேராக லைன் போட்டுப்போம். ஏற்கனவே 27 சென்டிமீட்டர் லென்த் உள்ள ட்ரம் ஸ்டிக்ஸும் 6 தான். இப்போ 30 சென்டிமீட்டர் லென்த் உள்ள ட்ரம் ஸ்டிக்ஸ் எத்தனை இருக்குது? 6 தான். ஸோ அதுக்கு நேராக தான் வரும். 30க்கு நேராக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. பார் வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு 31 சென்டிமீட்டர் லென்த் உள்ளது வந்து 5 ட்ரம் ஸ்டிக்ஸு. ஸோ 5ங்கும்போது ஏற்கனவே இருக்குது. தட் இஸ் 24 சென்டிமீட்டர் லென்த் உள்ள ட்ரம் ஸ்டிக்ஸும் 5 தான் இருக்குது. இங்கே 31க்கு 5. ஸோ இதுக்கு நேராக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கேருந்து வெர்டிக்கல் லைன்ஸை ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகே, திஸ் இஸ் அவர் ரெக்கார்ட் பார் கிராஃப். ஓகேம்மா. 0 வரும்போது அதோடையே விட்டுருங்க, இங்கே பார் வராது. ஓகே, இதோடைய எக்ஸசைஸ் 5.4 முடியுது. 5th சாப்டர் இதோட முடியுது. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.